நமச்சிவாய நமக. நண்பர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். இன்று இந்த நன்னாளில் எல்லோரும் இறைவனர்களால் நன்றாக இருப்போம். தற்போது கிரகங்கள் 9. இந்த 9 கிரகங்களும் ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் இருக்கின்றார்கள், எந்த கிரகங்களோடு சேர்ந்து இருக்கின்றார்கள் என்று பார்த்து பலன் சொல்லப்படுகிறது. இன்றைய சூழ்நிலையில் நவகிரகங்களில் சூரியனை பற்றி நாம் ஆராய்வோம். பொதுவாக ஒரு கிரகம் ராசி கட்டம் 12 பாவங்கள் இருக்கின்றன. இப்போது உங்களுக்கு நான் இன்றைய தின கிரக நிலைகளை வைத்து பலன் சொல்ல இருக்கின்றேன். இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் லக்னம் கன்னியா லக்னம். இப்போது சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். இது 11ஆவது வீடு. ஒரு லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்றார். இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் லக்னத்திற்கு எந்த வீட்டில் அந்த கிரகங்கள் இருக்கின்றதோ அதை பலன்களாக சொல்கின்றனர். இப்போது லக்னத்தில் சூரியன் இருந்தால் பொதுவாக வழுக்கை தலையாக இருக்க வாய்ப்புண்டு, ஏறு நீற்றியாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். இவை எல்லாமே பொதுவாக ஒரு ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வைத்து பலன் கூறுவது அனைத்தும் பொது பலன்களாகத்தான் அமையும். இப்பொழுது இதே சூரியன் 2இல் இருந்தால் உங்களுக்கு இருந்த 2ஆம் வீடு என்பது குடும்பம், தனம். இந்த சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் குடும்ப நலத்தை பெறுவது குறைவாகும். சூரியன் 2ஆம் வீட்டில் இருந்தால் கண்களில் நோய் இருக்க வாய்ப்புண்டு. சந்திரன் வீடான கடகம் லக்னமாக இருப்பவர்கள் கண்களில் ஒரு கோடு இருக்க வாய்ப்புண்டு. காரணம், சூரியன் கடகத்திற்கு 12ஆம் வீடு. இப்படி பலன் சொல்கின்றார்கள். முதல் வீட்டில் சூரியன் இருக்கும்போது அந்த நபர் மிகச்சிறந்த திறமையானவராக இருப்பார். அதாவது லக்னத்தில் அந்த லக்னம் மேசமாகவும் அல்லது சிம்மமாகவும் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நபருக்கு பணம் நன்றாக வரும், நல்ல படிப்பையும் கொடுப்பார். ஒரு சிலர் பித்த சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், தலையில் பாரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். கல்வி சுமாராக இருக்கும், நல்ல உழைப்பாளி ஜாதகருக்கு பொருள் சேரும். இப்பொழுது 3ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால், இந்த லக்னத்தில் 3ஆம் வீட்டில் சூரியன் இருந்தால், 1, 2, 3 இங்கே சூரியன் இருந்தால் நல்ல வீரனாக இருப்பார்கள். நல்ல செல்வ வளம் இருக்கும். தாய் நலம் பாதிக்கப்படும். தாய்க்கு மகனும் உறவு நிலை திருப்திகரமாக இருக்கிறது. ஜாதகர் பகைவர்களில் என்ன செய்தி என்று கேட்கும் திறமை இருக்கும். அதாவது பகைவர்களோடு எதிர்த்து நிற்கக்கூடிய திறமை இருக்கும். இது 3ஆம் இடத்தில் இருந்தால். இப்போது இதே சூரியன் 4ஆம் இடத்தில் இருந்தால், நல்ல பலத்தோடு இருந்தால், பொதுவாக ஒரு கிரகம் என்ன பலம் பெற்றிருக்கிறது என்பதை பற்றி தனியாக நாம் ஆராய்வோம். அரசாங்கத்தில் நல்ல மதிப்பு கிடைக்கும், சொத்துக்களை சேரும், நல்ல பண்பு உண்டாகும், எடுத்த காரியங்கள் அனைத்து வெற்றியமாக நடைபெறும், தாயார் நல்ல நலமத்துடன் வாழ்வார்கள். 4ஆம் வீட்டு சூரியன் கெட்டிருந்தால் தாயார் நலம் பாதிக்கப்படும், மகிழ்ச்சி உண்டாகாது. அரசாங்கத்தில் பணியாற்றி மிகவும் குறைவான சம்பாதித்து தந்தையின் சொத்துக்களை அளிப்பார்.
இதய நோய் ஏற்பட வாய்ப்புண்டு. ஜாதகரின் தாய்க்கு நன்மை அல்ல, ஜாதகருக்கு உறவினருடன் பகை உண்டாகும், அரசியல் செல்வாக்கு இருக்கும் என்றெல்லாம் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கிற சூரியனை வைத்து சொல்வார்கள். இதே சூரியன் 5ஆம் இடத்தில் இருந்தால் சூரியன் நல்ல அறிவாற்றலை தருவார், மலைப்பிரதேசங்களில் செல்ல வாய்ப்பு கிடைக்கும், நல்ல பண வசதிகள் கிடைக்கும். சூரியன் கெட்டிருந்தால் கடுமையான புத்திர தோஷம் ஏற்படும். இதே போன்று 7ஆம் இடம் இருந்தால் கலத்தர தோஷம் ஏற்படும் என்று கூறுகின்றனர். வயிற்று கோளாறு ஏற்படும். இந்த இடத்தில் சூரியன் இருப்பது ஆயுள் குறைந்து இருக்கும். குடும்பம் அளவாக இருக்கும், வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்படி கூறப்படுகிறது. ஒரு கிரகம் லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடத்தில் இருந்தால், இதே இந்த இடத்தில் 6ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால் பகைவர்கள் இருப்பார்கள், அவர்களை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு தருவார், நல்ல பணிகளை செய்ய வைப்பார், செல்வம் குளிய வைப்பார், வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில் இருக்க வைப்பார், நல்ல ஜீரண சக்தி கிடைக்கும். 6ஆம் இடம் சூரியனால் சிற்றின்ப வேட்கையை அதிகமாக தருவார். அரசாங்கத்தின் மூலம் பொருள் செலவு ஏற்படும், மனைவின் உடல்நிலை சரியாக இருக்காது. இப்படி சொல்லப்படுகிறது. இதே சூரியன் 7ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு ஜாதகரால் பெண்களால் மனச்சிக்கலை தருவார். பெண்கள் மூலம் உடம்பில் அடிபடும், உடம்பு சுகம் இருக்காது, கவலைகள் வரும். 7ஆம் இடத்து சூரியனால் அரசாங்கத்திற்கு எதிராக ஈடுபட வைக்கும். திருமண வாழ்வில் தடை உண்டாகும். தொழிலில் வருமானத்தை உண்டு பண்ண மாட்டார், வாழ்க்கை துணையின் நலத்தை கெடுப்பார். ஜாதகர் கடன், நோய், பிணிகள், வழக்கு விவகாரங்கள் இல்லாதவர் என்று கூறுகின்றார். 7ஆம் இடத்தில் சூரியன் இருந்தார். இப்படி பொதுவான பலன்களை எல்லோரும் சொல்லி வைத்து சென்றிருக்கிறார்கள். பலரது பாராட்டுகளை பெறுபவர் மனைவிக்கு அடங்கி பேசக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லுகின்றனர். இதையும் சரிவர செய்ய இயலாதவர். இதே சூரியன் 8இல் இருந்தால் சூரியனால் கண் பார்வை மங்கச் செய்வார், அதிக காலம் வாழ்வது கடினம், ஆயுளை குறைக்க செய்வார், செல்வத்தை இழக்கச் செய்வார், நண்பர்கள் மூலமும் பெண்கள் மூலமும் தீமைகள் உண்டாகும், உற்றார் உறவினர்களை விட்டு பிரிவார், உடலில் மர்ம பாகங்களில் உபதிரம் உண்டாகும், மனதில் எப்பொழுதும் கவலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவர், எவரும் பணிந்து போக மாட்டார். அதாவது சூரியன் 8ஆம் இடத்தில் லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருந்தால். இதே சூரியன் 9ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆட்சியில் இருந்தால் தந்தையிடம் நன்றாக நடந்து கொள்ள சொல்வார். தந்தையாரின் பாசம் இவருக்கு கிடைக்கும். பகைவர் வீட்டில் இருந்தால் தந்தைக்கும் மகனுக்கும் உறவு கெடும். அடிக்கடி பயணம் செய்ய வைக்கும். நல்ல அறிவு, வெற்றி, வாழ்க்கை, வசதிகள் ஆகியவற்றை பெற வைக்கும். தந்தைக்கு இடையூறுகள் ஏற்படும். ஜாதகர் தீய வழிகளில் பொருள் சேரும். உறவினருடன் விரோதம் ஏற்படும். சுயமுயற்சியில் செல்வம் சேரும். இப்படி 9ஆம் பாவத்தில் இருந்தால் கூறுகின்றனர். இதே 10ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் நல்ல கல்வி கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அரசாங்கத்தில் பணிபுரிய நேரிடும், வாகன வசதி கிடைக்கும், பெரிய தொழிற்சாலைகள் நிர்வகிக்க முடியும், ஜாதகருக்கு நன்மை செய்யும், ஜாதகருக்கு நிரந்தர தொழில் அல்லது வேலை இருக்கும், அரசு தொடர்பு அல்லது அரசியல் தொடர்பு இருக்கும், உடல் நலம் சீராக இருக்கும், தன் அறிவினால் சுயம் அடையக்கூடியவர். அதாவது சூரியன் 10ஆம் இடத்தில் இருந்தால். சூரியன் 11ஆம் இடத்தில் இருந்தால் சூரியனால் செல்வம் குவிய செய்வார், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார், நல்ல உடம்பு பலம் உண்டாகும், பல்வேறு துறைகளில் வருவாய் வர செய்வார், வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி ஏற்படும், அரசாங்க வேலை கிடைக்கும். இது 11ஆம் பாவத்தில் இருந்தால். ஜாதகர் நீண்ட ஆயுளை உடையவர், பலரை வைத்து வேலை வாங்கும் திறமை உடையவர், நண்பர்களால் பல உதவிகள் கிடைக்கும். பாருங்கள் நண்பர்களே, இப்பொழுது உங்களிடம் நான் இந்த வீடியோ பதிவை செய்யும் நேரத்தில் கன்னியா லக்னம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த கன்னியா லக்னத்திற்கு சூரியன் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் பூச நட்சத்திரம் 4ஆம் பாகத்தில் உள்ளார். இப்போது 11ஆம் இடத்து சூரியன் என்ன செய்கிறார்? வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார், நல்ல உடல் பலம் உண்டாகும், பல்வேறு துறைகளில் வைவாய்வு செய்வார், வாழ்க்கை துணை மகிழ்ச்சி ஏற்படும்,
அரசாங்க வேலை கிடைக்கும், ஜாதகர் நீண்ட ஆயுள் உடையவர், பலரை வைத்து வேலை வாங்கும் திறமை உடையவர், நண்பர்களால் உதவி கிடைக்கும் என்றெல்லாம் கூறுகின்றனர். அதே சூரியன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் இருக்கும்போது தொழிலில் வீழ்ச்சியை உண்டாக்குவார், அனைத்து முயற்சியும் தோல்வியை உண்டாக்குவார், செல்வ வளம் இருக்காது, புனித காரியங்களுக்காக செலவு செய்ய வைப்பார், புனித யாத்திரை செய்ய வைப்பார். ஜாதகருக்கு தன் தந்தையின் சுமூக உறவு இருக்காது, காரணம் லக்னத்தில் 12 இருக்கிறது என்று. அதிகமான செலவுகள் ஏற்படும். ஜாதகர் ஊர் சுற்றி அதிகமாக பயணங்களை மேற்கொள்வார், சந்ததி குறைபாடுகள் இருக்கும், உழைத்து முன்னேற்றம் காண்பவர். இப்படி இந்த 12 லக்னத்தில் 12 பாவங்களில் லக்னத்திலிருந்து இந்த ராசி, இது ராசி கட்டத்தில் இது ஒரு ராசி லக்னம், 2வது வீடு, 3வது வீடு, 4வது வீடு, 12 வீட்டில் சூரியன் இருந்தால் என்ன என்று கூறுகின்றனர். இதே போன்று ஒவ்வொருவரும் சூரியன் அந்த வீட்டில் இருந்தால் என்ன செய்வார், இந்த வீட்டில் இருந்தால் என்ன செய்வார், அவர் இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் என்ன செய்வார் என்றெல்லாம் கூறுகின்றார்கள். இப்பொழுது நாங்கள் உங்களிடம் கூற வருவது இதுவை அனைத்தும் பொது பலன் என்பதை உணர்க வேண்டும் எல்லோரும். ஏனென்றால் ஒரு லக்னம் இப்பொழுது கன்னியா லக்னம் நடக்கிறது, 2 மணி நேரம் ஒரு லக்னம் ஓடும். இப்பொழுது இந்த லக்னத்தில் பிறந்தவர், இவர் பிறக்கும் போது கன்னியா லக்னத்தில் பிறந்ததால் சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கின்றார் என்று இந்த பலனை சொல்கின்றனர். ஆகவே இந்த சூரியன் உங்களுக்கு என்ன செய்வார், நம்முடைய பாஸ்கர அஸ்ட்ராலஜி முறையில் ஒருவருக்கு சூரியன் என்ன செய்வார், சூரியன் என்பது ஆன்மா காரகன், சூரியன் என்பது தந்தைக்கு காரகர். நண்பர்களே, இந்த அலைபேசியில் சூரியன் என்று போட்டால் போதும், நாம் பூமிக்கும் சூரியனுக்கும் எவ்வளவு தூரம் உள்ளது, சூரியனிலிருந்து பார்த்தால் நம்முடைய பூமி ஒரு கடுகளவே தெரியும். பல கோடி மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் கிரகங்கள், அதற்கும் பல கோடி மில்லியன் மைல்களுக்கு அப்பால் இருக்கும் நட்சத்திர கூட்டங்கள், அந்த நட்சத்திர கூட்டங்களில் உள்ள ஆற்றலை பெற்று ஒவ்வொரு கிரகமும் நாம் வாழும் பூமியில் உள்ள மனிதனுக்கு அந்த நன்மை தீமையை நிர்ணயம் செய்கின்றது. அப்படி கோடிக்கணக்கான மைல்களுக்கு, மில்லியன் மைல்களுக்கு அப்பால் உள்ள ஒரு கிரகங்களை 360 டிகிரி கொண்ட இந்த சதுரமான ராசி கட்டத்தை போட்டு அதில் சூரியன் இந்த இடத்தில் உள்ளார், இந்த பலன் செய்வார் என்பது எவ்வாறு சாத்தியப்படும்? ஏனென்றால் இந்த லக்னம் 2 மணி நேரத்திற்கு பிறந்த அனைவருக்கும் சூரியன் 11ஆம் பாவத்தில் தான் இருப்பார். சூரியன் இந்த இடத்தில் இருப்பார் என்றால் 360 டிகிரி லக்ன புள்ளி என்ன, லக்ன புள்ளியிலிருந்து சூரியன் எங்கே இருக்கின்றார் என்று நாம் பார்க்க வேண்டும். லக்ன புள்ளியிலிருந்து சூரியன் எங்கே இருக்கார் என்று பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது சூரியன் இந்த ஜாதகருக்கு இப்போது 10ஆம் பாவத்தில் உள்ளார். இதோ பாருங்கள், இந்த இடத்தில் சூரியன் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் உள்ளார். ஆனால் இதை பார்க்காமல் இன்று சூரியன் 11ஆம் பாவத்தில் உள்ளார் என்று கூறுவார்கள். ஏனென்றால் பொதுவாக ராசி கட்டத்தில் ஒவ்வொரு கிரகம் அமையும். அதன் அடிப்படையில் இன்று ராசி கட்டத்தில் சூரியன் இங்கே இருக்கின்றார். இவர்கள் என்ன செய்வார்கள், சூரியன் 11ஆம் பாவத்தில் உள்ள பாவ பலன்களை சொல்கின்றனர். என்ன சொல்கின்றார்கள், சூரியனால் செல்வம் குவிய செய்வார், வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு செல்வார், நல்ல உடம்பு பலம் உண்டாகும், பல்வேறு துறைகளில் வருவாய் வர செய்வார், வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சி ஏற்படும், அரசாங்க வேலை கிடைக்கும் என்றெல்லாம் கூறுகின்றனர். இதை பார்த்துவிட்டு புஸ்தகத்திலோ அலைபேசியிலோ நாம் சர்ச் செய்து பார்த்துவிட்டு சூரியன் நம் ஜாதகத்தில் எந்த வீட்டில் உள்ளார், அப்படி என்றால் அந்த வீட்டில் இருந்தால் அவர் இதை செய்வார் என்று நீங்கள் தயவு செய்து முடிவெடுக்க வேண்டாம். அதே போன்று ஒரு கிரகம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் நிலையை வைத்து நாம் அந்த கிரகம் இதை செய்யும், இதை செய்யாது, இந்த கிரகத்தோடு சேர்ந்து இருந்தால் இதை செய்யும் என்றெல்லாம் நாம் கூறுவது சரியில்லை. இப்படி நாம்
கிரகங்கள் இருக்கும் இடத்தை வைத்து பலன் சொல்லுபவர்களையும் அதை கேட்பவர்களையும் பார்க்கும்போது மிகவும் வருத்தமாக உள்ளது. ஏனென்றால் ஒரு ராசி கட்டத்தில் நட்சத்திரம் என்ன செய்யும் என்பதை பற்றி எல்லோரும் மறந்து விடுகிறார்கள். எதற்காக நட்சத்திரத்தை பார்க்கின்றோம்? நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்றுதான் ஒரு கிரகம் செயல்படுகிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது சூரியன் உங்களுக்கு உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்று கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரத்தின் ஆற்றலை பெற்றுதான் சூரியன் நமக்கு என்ன செய்வார் என்பதை நாம் பலன் காண வேண்டும். இப்பொழுது இன்றைய நிலையில் உங்கள் இந்த வீடியோ பதிவு போட்ட இந்த நேரத்தில் கன்னியா லக்னம் ஓடிக்கொண்டிருக்கிறது ஜாதகருக்கு. இப்பொழுது ஒரு குழந்தை பிறந்துள்ளது என்று வைத்துக் கொள்வோம். கன்னியா லக்னம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நான் கூறியது போல் சூரியன் இங்கே உள்ளார், 11ஆம் வீட்டில் உள்ளார், லக்னத்துக்கு 11ஆம் வீட்டில் உள்ளார். ஆனால் பாவ கணித முறைப்படி விம்சோத்திரி தசாபுத்தி அடிப்படையில் உங்களுக்கு இந்த விம்சோத்திரி தசா அடிப்படை என்பது இதுதான். இந்த இடத்தில் சூரியன் எந்த பாவத்தில் உள்ளார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கும்போது இந்த கன்னியா லக்னத்தில் பிறந்தவருக்கு சூரியன் 10ஆம் பாவத்தில் உள்ளார். அப்படி என்றால் இந்த சூரியன் என்ற கிரகம் சந்திரனின் வீட்டில், சந்திரனின் வீடு சனியோட நட்சத்திரத்தில் குருவோட உபநட்சத்திரத்தில் உள்ளார். சனி இது நட்சத்திரம், குரு உபநட்சத்திரம். நண்பர்களே, இந்த சூரியன் இந்த ஜாதகருக்கு என்ன செய்வார் இப்படி பார்க்க வேண்டும். ஆக இந்த ஜாதகருக்கு இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற 3 நட்சத்திரத்தில் சூரியன் இவர் ஜாதகப்படி லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் பாவத்தில் உள்ளார். 4, 8, 12ஆம் பாவத்தில் சூரியன் உள்ளார். ஏனென்றால் இவர் லக்ன புள்ளி சந்திரன் அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. லக்ன புள்ளி அஸ்தம் நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது இங்கே உங்களுக்கு சூரியன் இவருக்கு உத்திரம், உத்திராடம், இங்கே உத்திராடம், கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற நட்சத்திரம் லக்னத்திற்கு 4, 8, 12ஆம் வீட்டில் உள்ளது. இது சூரியனின் நட்சத்திரம். இந்த லக்ன புள்ளி ஜாதகருக்கு அஸ்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. 168 டிகிரியில், 168 பாகையில். நண்பர்களே, இந்த சூரியன் இவருக்கு என்ன செய்வார்? அவர் 10ஆம் பாவத்தில் உள்ளார். அதே சூரியன் இவருக்கு 6, 10 என்ற பாவ புத்திநாதனாக அமைகின்றார். சனியின் நட்சத்திரத்தில் உள்ளார். சனி 5ஆம் பாவ புத்திநாதன்.
குரு 10ஆம் பாவத்தில் உள்ளார். இவரும் 10ஆம் பாவத்தில் உள்ளார். நண்பர்களே, ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் உடனே அந்த வீட்டில் உள்ள பலனையும் அந்த வீட்டுக்குரிய பலனையும், அதே கிரகம் இவர் பிறக்கும்போது சூரியன் புதனும் அதே வீட்டில் இருக்கின்றார்கள். இந்த வீட்டிலேயே சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கின்றார்கள். இந்த சூரியனும் புதனும் சேர்ந்து இருந்தால் இந்த பலன் என்று கூறுகின்றார்கள். சூரியனுக்கு பின்னே சுக்கிரனும் புதனும் தொடர்ந்து சேர்ந்தே வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதுமே சூரியன் என்ற கிரகத்தோடு ஒரு ராசி கட்டத்தில் சூரியன் இருந்தால் அதற்கு முன்பு ஒரு கட்டத்தில் சுக்கிரனும் புதனும் அல்லது சூரியனோடு சேர்ந்து சுக்கிரன் புதனும் சேர்ந்தே வருவார்கள். இந்த சூரியனும் ஒரு மாதம் அந்த ராசி கட்டத்தில் இருப்பார். சுக்கிரனும் புதனும் ஒரே ஒரு மாதம் வரை அந்த ராசி கட்டத்தில் அமர்வார்கள். இவர்கள் இருவரும் சேர்ந்து இருந்தால் ஒரு பலன் என்று கூறுவது எவ்வளவு தவறு என்பதை இங்கு உணர்த்தவே இந்த பதிவு. இப்பொழுது இந்த சூரியனும் புதனும் இந்த ராசி கட்டத்தில் சேர்ந்து இருக்கின்றனர். இதே வீட்டில் சூரியனும் புதனும். ஆக இந்த புதன் இவருக்கு என்ன செய்வார்? அதுவும் 11ஆம் பாவத்தில் இருக்கிறது என்று கூறுகின்றனர். ஆனால் இவர் ராசி கட்டத்தில் புதன் 10ஆம் பாவத்தில் உள்ளார். அந்த புதன் இவருக்கு 1, 3, 9, 11 என்ற நட்சத்திரத்தில் உள்ளார். புதன் 1, 3, 9, 11 என்ற புத்திநாதனாக வருகின்றார். சனி நட்சத்திரத்தில் உள்ளார். அது 5ஆம் பாவ புத்திநாதன். ராகு 8ஆம் பாவ புத்திநாதன். உபநட்சத்திரம் ராகு 8ஆம் பாவ புத்திநாதன். நண்பர்களே, பொதுவாக ராசி பலன்கள் நிறைய கூறுகின்றனர். அதே போன்று ஒரு கிரகம் ஒரு பாவத்தில் இருக்கும் நிலையை வைத்து பலன்கள் கூறுகின்றனர். இவ்வாறு கூறுவதால் இது தமிழ்நாட்டில் உள்ள 18 கோடி மக்களுக்கும் அவர்கள் கூறுவது எல்லோருக்கும் பொருந்தாது. அதை பொருந்தி வரும் யாருக்காவது ஒருவருக்கு அவர்கள் கூறுவது சரியாக வரும். அவர்கள் வாழ்க்கை நடக்கும். ஏனென்றால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு மனிதனுக்கு தேவையானது ஆயுள், ஆரோக்கியம், தனநிலை, வீடு, வாகனம், தொழில்நிலை, வருவாய் நிலை, அவருடைய குடும்ப வாழ்க்கை, மனைவி, மக்கள் என்று வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கின்றோம். இதில் கூறக்கூடிய நல்ல விஷயங்கள், சரியில்லாத விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பல பேருக்கு பொருந்தி வரும். ஆனால் அந்த பலன் சொல்லும் சூழ்நிலையில் சூரியன் 11ஆம் பாவத்தில் இருப்பதாலும் புதனோடு சேர்ந்திருப்பதாலும் ஒரு பலனும், சூரியன் லக்னத்திற்கு 11ஆம் பாவத்தில் இருப்பதால் ஒரு பலனையும் கூறுகின்றனர். அப்படி கூறுவது, நீங்கள் அதே போன்று உங்கள் ஜாதகத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நீங்கள் பிறக்கும் போது உள்ள ராசி கட்டத்தில் எந்த லக்னம் அமைகிறதோ அந்த லக்னத்திற்கு அந்த கிரகம் எங்கே இருக்கிறது என்றெல்லாம் பார்த்து நமக்கு இது நடக்கவில்லையே என்று யோசிக்கின்றனர். இப்படி எங்களிடம் பலரும் கேட்டு தெரிந்து படித்து எனக்கு இது போன்ற பலன்கள் நடக்கவில்லை, எனக்கு என்ன செய்வார் சூரியன், இந்த கிரகம் என்ன செய்யும், என்னுடைய வாழ்க்கை நிலை என்ன, என்னுடைய விதிப்பயன் என்ன என்று கேட்டு வருகின்றனர். இப்பொழுது பாருங்கள், இந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் என்ற நட்சத்திரம் தான் சூரியன் ஆற்றல்களை பெற்று நமக்கு வழங்குகின்றார். அந்த சூரியன் இந்த ஜாதகருக்கு 4, 8, 12ஆம் பாவத்தில் இருக்கின்றார். ஆனால் அவர் சூரியன் 6, 10ஆம் பாவ புத்திநாதனாகவும், அவரிடத்தில் சனி 5ஆம் பாவ புத்திநாதனாகவும், உபநட்சத்திரம் குரு 10ஆம் பாவ புத்திநாதனும் உள்ளார். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எழுதி பக்கத்தில் அம்ச கட்டத்தையும் எழுதி அதற்கு பக்கத்தில் பாதாசாரம் என்று ஒரு கட்டம் கோடு போட்டு எழுதுவார்கள். அதில் 9 கிரக நிலையும் லக்னத்தை மட்டும் லக்னம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்று எழுதியிருப்பார்கள். இந்த 9 கிரகங்களும் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதையும் அதில் குறிப்பிட்டு காட்டியிருப்பார்கள். அதை யாருமே பார்ப்பதில்லை. இப்பொழுது இந்த ஜாதகர் பிறக்கும் போது
இந்த சூரியன் என்ற கிரகம் என்று எடுத்துக்கொண்டால் இன்றைய நிலையில் அவர் இந்த வீட்டில் இருக்கின்றார். இந்த வீடு உங்களுக்கு சித்திரை வைகாசி ஆடி மாதம் 30 நாள் இந்த வீட்டில் இருப்பார் சூரியன். இந்த பூசம் என்ற நட்சத்திரத்தில் சூரியன் 4ஆம் பாதத்தில் உள்ளார் நண்பர்களே. இப்ப பூச நட்சத்திரம் என்பது சூரியன் 4ஆம் பாதத்தில் உள்ளார் என்றால் பூசம் என்பது சனியின் நட்சத்திரம். இதைத்தான் சூரியன் சனியின் நட்சத்திரத்தில் உள்ளார் என்றும், இவர் ஜாதகத்தை நான் குறிப்பிடும் நேரத்தில் குருவின் உபநட்சத்திரத்தில் உள்ளார் என்றும் நாம் எடுக்கின்றோம். இப்பொழுது ஜாதகருக்கு சூரியன் என்ன செய்வார் என்று பார்ப்போமா? பாருங்கள். இப்போது சூரியன் 6, 10ஆம் பாவத்தை தன்னகத்தை புத்திநாதனாக வைத்துள்ளார். சூரியன் 6, 10ஆம் பாவமாக இருப்பதால் இவருக்கு 6ஆம் பாவம் என்பது சர்வீஸ், வேலை, இவை அனைத்தையும் சூரியன் நன்றாக தருவார். 10ஆம் பாவம் என்பது சுய தொழில் செய்வதற்கு இந்த 10ஆம் பாவம் அவருக்கு நன்றாக உள்ளது என்று 6, 10ஆம் பாவம் என்பது தனநிலைக்கும் சாதகமாக உள்ளது. ஆக சூரியன் இந்த இடத்தில் 8, 12ஆம் பாவத்திற்கோ 5, 9ஆம் பாவத்திற்கோ இந்த சூரியன் தொடர்பில்லை. ஆதலால் நட்சத்திரம் உபநட்சத்திரம் காட்டும் செயல்களை இங்கு நடக்கும் என்பதுதான் உண்மை. ஒரு கிரகம் தான் என்று நட்சத்திரத்தின் பலனை செய்யும் என்று கூறுகின்றார் குருநாதர் பாஸ்கரன் ஐயா அவர்கள். அதன்படி சனியின் நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கின்றார். சூரியன் வேலை தருவார் என்பது 6ஆம் பாவம். சூரியனை வைத்து அவர் சுயதொழிலுக்கு சூரியன் சாதகமாக உள்ளால் அரசாங்கத்தில் கௌரவம் கிடைக்கும். சூரியன் ஏற்கனவே 10ஆம் பாவத்தில் உள்ளார் இந்த ஜாதகருக்கு. அரசாங்கத்தில் அவருடைய கௌரவம், அந்தஸ்து உயரும். அரசு துறையில், அரசியலில் எல்லாவற்றிற்கும் சாதகமாக உள்ளது. ஆனால் அது சனியின் நட்சத்திரத்தில் உள்ளது. வெறும் புகழ் மட்டுமே கிடைக்கும். இவர் சூரியன் என்ற அரசாங்க பணிக்கு செல்வதற்கு 5ஆம் பாவம் இந்த 10ஆம் பாவத்திற்கு 8ஆம் பாவமாகவும் 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவம் நட்சத்திரம் வைத்திருப்பதால் இங்கு இவர் அரசு வேலைக்கு செல்ல இயலாது. அப்படியே சென்றாலும் கௌரவ பதவி கிடைக்கும். அப்படியே கிடைத்தாலும் இவருக்கு ஊதிய குறைவான வேலைக்கு தான் செல்வார் என்றெல்லாம் இப்படி பலன்களை நாம் பார்க்க வேண்டியுள்ளது. இந்த குரு உபநட்சத்திரம் 10ஆம் பாவத்திலே அமர்ந்துள்ளார். ஆக இந்த நட்சத்திரம் சனி உங்களுக்கு 5ஆம் பாவ புத்திநாதனாக அமைவதால் இவருக்கு சூரியன் என்ன செய்வார்? சூரிய திசை புத்தி காலங்களில் இவருக்கு வேலை வாய்ப்பை தருவாரா? சுயதொழில் செய்வதாக நன்றாக இருக்குமா என்று பார்க்கும்போது இந்த சூரியன் இன்றைய தேதியில் பூச நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் உள்ளார். பூச நட்சத்திரம் சனியின் நட்சத்திரம், அது 5ஆம் பாவ புத்திநாதனாக உள்ளார், குருவின் உபநட்சத்திரத்தில் உள்ளார் என்று இப்படி பார்த்து ஒருவர் எங்களிடம் கேள்வி கேட்கும் போது அவருடைய வாழ்க்கைக்கு விதி என்ன நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றது, இப்பொழுது என்ன திசை நடக்கின்றது, இந்த திசை அவருக்கு காட்டிய விதி கொடுப்பினையை நன்றாக வைத்திருக்கின்றதா, அல்லது ஜாதகர் எங்களிடம் கேட்கும் கேள்விகளுக்கு இன்று சாதகமான திசாபுத்தி நடக்கின்றதா, செய்யலாமா வேண்டாமா, கிடைக்குமா கிடைக்காதா, ஜாதகர் எப்படி இருக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார் என்றெல்லாம் ஆராய்ந்து 12 பாவங்களும் இந்த 12 பாவங்களும் ராசி கட்டம் என்பது உங்களுக்கு 30 டிகிரிக்கு 360 டிகிரி, 12 மூலம் 36 360 டிகிரியை கொண்டது. ஆனால் இந்த கணினியில் எடுக்கப்பட்ட இந்த ஜாதகம், இந்த பாவங்கள், இங்கே இருக்கும் கிரகம் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம், இவை அனைத்தும் உங்களுக்கு ஜாதகருக்கு என்ன செய்வார் என்பதை நிர்ணயிக்கும் நண்பர்களே. இதுதான் கணினியில் எடுக்கப்பட்ட ஜாதகம். இந்த துல்லியமான கணிதத்தை எடுப்பதற்கு உட்கார்ந்து கணக்கு நம் கையில் போட்டால் 2 நாள் ஆகும். ஆதலால் கணினியில் இதை நாம் எடுக்கின்றோம். இப்படி சூரியன் 12 ராசியில் இருந்தால் என்ன செய்வார், கட்டத்தில் இருந்தால் என்ன செய்வார் என்றும், சூரியன் புதனோடு சேர்ந்திருக்கின்றார் என்றெல்லாம் பார்த்து நாம் பலன் கூறுவது சரியான முறையில் மக்களுக்கு அது நல்ல பலன்களை சொல்ல இயலாத சூழ்நிலை ஏற்படும். ஆதலால் அந்தந்த கிரகங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் உள்ளன என்பதை பார்க்க வேண்டும் நண்பர்களே. அந்த வகையில் இன்று இவருக்கு சூரியனும் புதனும் இந்த ராசி கட்டத்தில் உள்ளார்கள்.
ஆனால் பாவ நிலையில் 10ஆம் பாவத்தில் உள்ளார். இப்பொழுது இவர் புதன் என்ன செய்கிறார்? சூரியன் புதன் சேர்ந்திருப்பதால் ஒரு பலனை தருவார்கள் என்பதை நாம் இருக்கக்கூடாது. சூரியன் நாம் மேற்கொண்டபடி இவருக்கு இந்த பலன்களை செய்வார். அதே இது புதன் உங்களுக்கு லக்ன புத்திநாதனாகி 1, 3, 9, 11ஆம் பாவ புத்திநாதன் அமைந்துள்ளதால், அது சனியின் நட்சத்திரத்தில் இருப்பதால் இங்கு உங்களுக்கு லக்னம் சிறப்பாக உள்ளது. புதன் லக்ன புத்திநாதனாக உள்ளதால் இவர் அறிவு கூர்மையானவர், திறமையானவர் என்பதை புதன் இங்கே நமக்கு காட்டுகிறது. அது சனியின் 5ஆம் பாவ நட்சத்திரத்தில் இருக்கிறார். புதன் காட்டிய தன் பாவத்திற்கு சனி சாதகமாக இருக்கின்றது. ஆதலால் இங்கே ராகு காட்டிய 8ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவம் இங்கு இருப்பதால் இங்கு ராகு காட்டிய 8ஆம் பாவம் பலம் குன்றிவிடுகிறது. இதைத்தான் பலமான கிரகம், பலமில்லாத கிரகம் என்பதை நாம் எடுக்க வேண்டும். இதை பற்றி வேறொரு வீடியோ பார்ப்போம். இப்படி ஒரு கிரகம் ஒரு வீட்டில் இருந்தால் இந்த பலனை செய்யும், இந்த கிரகத்தோடு சேர்ந்திருந்தால் இந்த பலனை செய்யும் என்று கூறுவதை விட, அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உள்ளது, அந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் இவருக்கு என்ன செய்யும் என்பதை சாதகமா பாதகமா என்று உபநட்சத்திரம் காட்டும். இவைகளெல்லாம் முன்வைத்து நாம் ஜாதக பலன் கூறி அதிலேயே அவர்கள் வந்து கேட்கும் நேரத்தில், அவர் கூறிய நேரத்தில் ஒரு கிரக நிலைகள் மாற்றம் அடைகின்றதா என்பதை, அன்றைய கோச்சார நிலையில் எப்படி கிரகம் இருக்கின்றது என்றது, எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்று பார்க்கின்றோம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் எந்தெந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்று பார்த்து கூறும் ஒரு கிரக நிலைகளை வைத்து பார்த்து பலன் கூறுகின்றோம் நண்பர்களே. பொதுவாக 12 ராசிகளில் ராசி கட்டத்தில் கிரகங்கள் இருப்பதை வைத்து புது பலன்களை நம்பி நாம் ஏமாறக்கூடாது, அதை நினைத்து வருத்தப்படக்கூடாது. நமக்கென்று ஒரு நிர்ணயம் செய்யப்பட்ட நீங்கள் பிறந்த நேரத்திற்கு கிரகங்கள் எந்த இடத்தில் இருக்கிறது, எந்த பாவத்தில் உள்ளது, எந்த நட்சத்திரத்தில் உள்ளது என்பதையெல்லாம் பார்த்து பலன் கூற முற்படும் ஜோதிடர் யார், அவர் படித்திருக்கின்றாரா என்பதை பார்த்து அதை நல்ல ஜோதிடராக தேர்ந்தெடுத்து நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் முன் ஜோதிடரிடம் சென்று நன்றாக கேள்வியை கேளுங்கள். எப்பொழுதுமே ஜோதிடர் சொல்வதை மட்டும் கேட்காதீர்கள், ஜோதிடரும் நீங்கள் கேள்வி கேளுங்கள். எங்கள் பாஸ்கரா ஐயா அவர்கள் கூறியது போல், பாஸ்கரா முறை என்பதே ஜோதிடர் கூறுவதை கேட்பது வாடிக்கையாளர்கள் நிலையல்ல. வாடிக்கையாளர் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்லுவர் தான் ஜோதிடன் என்று கூறுவார். அப்படி பதில் சொல்ல நாங்கள் காத்திருக்கின்றோம். நன்றி நண்பர்களே. இன்று சூரியனை பற்றி நாம் பார்த்தோம். அடுத்து ஒவ்வொரு கிரகங்களாகவும் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பற்றியும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கான நல்ல பலன்களை ஆராய்ந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய வீடியோ பார்க்கும் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி. வணக்கம்.